Praise the Lord. Hallelujah. 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 அனைவரும் கரங்களை உயர்த்தி சொல்லவும் Hallelujah. Hallelujah. சிலுவை சொல்லிக் கொடுக்கின்ற பாடம். பொதுவாக நம்முடைய மக்கள் சிலுவையை மறந்து விடுவாங்க. சிலுவை என்றாலே பலருக்கும் கசக்கும். சிலுவையை வீட்டில் வைப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல கத்தோலிக்க திரு அவையில் வாழ்கின்ற மக்களுக்கு. சிலுவை என்றாலே அது ஒரு கொடூரமான செயல். சிலுவையில் வீட்டில் வைத்தால் கஷ்டங்கள் வரும் என்பதும் நம்முடைய மக்களினுடைய சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. Praise the Lord. Hallelujah. 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 அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவை நமக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்கிறது. அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பவரும் நமக்கு ஒரு செய்தி சொல்லுகின்றார். இந்த சிலுவையும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பவருமான ஆண்டவர் இயேசுவும் நம்மை பார்த்து சொல்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால், நான் உங்களை அன்பு செய்து கொண்டிருக்கின்றேன், நீங்கள் அன்பு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் இந்த சிலுவையும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் ஆதாரமானது. பிரியமானவர்களே, இந்த சிலுவை தவக்காலத்தில் நிறைய பேர் தூக்குறோம். பலரும் சிலுவையை மறுக்கின்றார்கள். ஆனால் இந்த சிலுவை பெரிய வெள்ளிக்கிழமை மதிய வேளையில் வானுக்கும் பூமிக்கும் மத்தியில் ஒரு மனிதன் 3 ஆணைகளில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், அந்த மனிதன் சொல்லுகிற பாடமும் அதுதான், நான் உங்களை அன்பு செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த உலகத்தில் என்னை போன்று உங்களை அன்பு செய்ய வேற எந்த சக்தியால முடியாது என்பதுதான் இந்த சிலுவையினுடைய மிகப்பெரிய பாடம் என்பதும் உலகம் அறிந்த உண்மையாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, ரொம்ப தூரமாக இருக்கிறீங்க, கேள்வி கேட்கவும் கஷ்டமாக இருக்கும், பதில் சொல்லவும் கஷ்டமாக இருக்கும். இயேசுவின் பாடுகள் எப்பொழுதும் எங்கு தொடங்குகிறது? கேட்காது, பரவாயில்ல. இயேசுவின் பாடுகள் கெத்சமன் தோட்டத்தில் தொடங்குகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீயோன் மாளிகையில் தன்னுடைய கடைசி ராவுணவை தொடங்கி வைத்துவிட்டு கெத்சமன் தோட்டத்திற்கு வழக்கம் போல் அல்லாமல் அன்று வித்தியாசமாகவே தோட்டத்துக்குள் நுழைகின்றார். நுழைந்து அவர் முழங்கால் படியிடுகின்றார். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்றார். ஜெபிக்கின்ற பொழுது தான் மட்டுமல்ல, தன்னுடைய அன்பு சிறைகளையும் பார்த்து கூறுகின்றார், விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று. பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து முழங்கால் படித்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது தன்னோடு 3 ஆண்டுகளாக வாழ்ந்த தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட, தன்னுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்ட, தன்னுடைய எல்லா ரகசியங்களையும் அறிந்து தன்னுடைய அன்பு சீடன் அங்கு வருகின்றார். வந்து அவரை காட்டிக் கொடுக்கின்றான். காட்டிக் கொடுத்த அதே நேரம் அவருடைய பாடுகள் தொடங்குகின்றது. Praise the Lord. Hallelujah. 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 அன்புக்குரியவர்களே, இந்த கெத்சமனியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அதே நேரத்தில் அவருடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டு ஒரு சிறை கைதியை போல் அவர் அன்னாவின் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்படுகின்றார். அங்கிருந்து கயபா, ஏரோது, பிலாத்து, மீண்டும் பிலாத்து என்று மாற்றி மாற்றி அழைத்து கொண்டு அவரை தீர்ப்பிடுவதற்காக தன்னோடு வாழ்ந்த மக்கள் அவருக்கு எதிராக சதி செய்கின்றார்கள். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல் தூணில் கட்டி அடிக்கப்பட்டு முள்முடி தரிக்கப்பட்டு ஜெருசலேம் முதல் கல்வாரி மலை வரை தன்னுடைய இரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய உடல் கீறி முறிக்கப்படும் அளவிற்கு அவர் என்ன பாவம் செய்தார், யாருக்கு என்ன துரோகம் செய்தார், யாருடைய வாழ்க்கை கெடுத்தார் என்று கேட்டால், வரலாறு நன்மை மட்டுமே செய்த கடவுளுக்கு மக்கள் செய்த தீமைதான் அவருடைய உடலும் உள்ளமும் ஆன்மாவும் கீறி முறிக்கப்பட்ட சரித்திரம். அன்பு மக்களே,
அன்பு செய்கின்ற மக்களின் அன்பு மாறலாம், ஆனால் ஆண்டவரின் அன்பு ஒரு நாளும் நம்மை விட்டு மாறாது. நாம் வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 49ஆம் அதிகாரத்தில் 15, 16 இறை வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கின்றது. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, கருத்தாங்கியவள் தன்னுடைய பிள்ளையை மறப்பாளா என்று கேட்டால் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லாரும் நியூஸ் பார்க்குறீங்க, பேப்பரை படிப்பீங்க, வாட்ஸ்அப் பார்ப்பீங்க, எல்லா மீடியாக்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். கருத்தாங்கினவள் தன் குழந்தையை மறப்பாள் என்று கேட்டால், இன்றைய காலத்தில் மனசாட்சியே இல்லாமல் தன்னுடைய குழந்தையை கருச்சிதைவு செய்து கொள்கின்ற எத்தனையோ இளம் தம்பதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பால் குடிக்கும் தன்னுடைய குழந்தையை மறப்பாளா என்று கேட்டால் அதற்கும் சாட்சிகள், ஏராளமான சாட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் ஜஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி சும்மா யூடியூப் ஆன் பண்ணி பார்த்தேன். நிறைய பேப்பர்ஸ் கட்டி வச்சுக்கிறேன். சும்மா யூடியூப் ஆன் பண்ணி பார்த்தேன். குழந்தையை கொள்கின்ற தாய்மார்கள். அரியலூரில் ஒரு சகோதரி தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் பாத்ரூமில் க்ளோஸில் சொருவின ஒரு காட்சி. அதே போல் செப்டம்பர் 12ஆம் தேதி வேறொரு சகோதரி கன்னியாகுமரியில் தன்னுடைய குழந்தைக்கு டிஷ்யூ பேப்பர் கொடுத்து கொலை செய்த காட்சி. அப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிள். அப்போ பிரியமானவர்களே, இந்த மாதிரி எத்தனையோ தாய்மார்கள் மனசாட்சி இல்லாமல் தன்னுடைய குழந்தைக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியில் வந்து நல்லவர்களைப் போல் நாடகம் ஆடிக்கொண்டிருந்த காட்சிகளையும் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நாம் அவர்கள் தான் நல்லவர் என்பதை போலவும் நாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், பெற்ற தாய் உன்னை மறந்தாலும், பெற்றவர்கள் உன்னை மறந்தாலும், உன்னுடைய குடும்பங்கள் உன்னை மறந்தாலும், உன்னுடைய உறவுகள் உன்னை மறந்தாலும், ஒரு நாளும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று அந்த சிலுவை மரத்தடியில் தொங்கிக் கொண்டு தான் அவர் கூறுகின்றார், நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று. மீண்டும் கூற பிரியமானவர்களே, 16ஆம் வசனம் கூறுகிறது, இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்திருக்கின்றேன். நல்லா தெரியும் உள்ளங்கையினுடைய மகிமை. உலகம் எல்லாம் பாதிக்கப்பட்டாலும், உடல் முழுவதும் பாதிக்கப்பட்டாலும், உள்ளங்கையிலும் அவ்வளோ எளிதாக காயங்கள் ஏற்படுவதில்லை. ஏன்னா நீங்கள்லாம் ஆஃபீஸ் வேலை செய்வீங்க. கிராமத்தில் மக்கள் மண்வெட்டி பிடிப்பாங்க, கடபாரியை பிடிப்பாங்க, மற்ற எல்லா கருவிகளும் பிடிப்பாங்க. பிடிக்கும் பொழுது அவருடைய கைகளை பார்த்தால் காப்பு காட்சி இருக்கும், ஆனால் கையில் காயங்கள் ஏற்படுவதில்லை. மற்ற எல்லாத்துலையும் பாருங்கள், உடலில் எல்லாத்துலையும் ஏதாவது காயம் இருக்கும், இங்கே மட்டும் அதிகமாக படாது. நாம போய் கத்தியில் குத்தனாலுடைய காயங்கள் வராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளங்கையில் உங்களை பாதுகாத்து வைத்தீர்கள் என்றால் அந்த அளவுக்கு நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், மாண்பு மிக்கவன். உன்னுடைய வாழ்க்கையை அவர் கண்ணின் இமை போல காத்து வருகின்றார். அதனுடைய அர்த்தம் தான். அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள், இவளுக்கு எந்த விதமான கஷ்டம் வந்துடக்கூடாது, எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக இந்த கடவுள் உங்களை காத்து வருகின்றார். அப்போ ஆண்டவராய் கடவுள் உங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்றார். சிலுவையில் தொங்கும் அளவிற்கு உன்னை அன்பு செய்கின்றார். பிரியமானவர்களே, இந்த சிலுவையின் அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. சிலுவையின் அர்த்தம் என்னவென்று கேட்டால், ஒன்று, சிலுவை வெளிப்படுத்தக்கூடியது அன்பு. இரண்டாவது, சிலுவை வெளிப்படுத்தக்கூடியது தியாகம். மூன்றாவது, இந்த சிலுவையினுடைய வெளிப்பாடு சமர்ப்பணம். நான்காவது, இந்த சிலுவையின் வெளிப்பாடு துன்பங்களை சகிக்கக்கூடிய தன்மை. ஐந்தாவது, இந்த சிலுவை கற்றுக் கொடுக்கின்ற பாடம் மீட்பின் சின்னம். அப்போ ஒரு ஆளை அன்பு செய்வது என்றால், ஒரு நபர் மற்றொரு நபரை அன்பு செய்வது என்றால், அந்த நபர் உண்மையாகவே வெளிவேஷமாக அன்பு செய்தால் அது வாழ்க்கை தாறுமாறா போயிடும். உண்மையாகவே மனதளவில் அன்பு செய்திருந்தால் அந்த அன்பு எந்த எக்ஸ்ட்ரீம்னா போய் அவனுக்காக தியாகம் செய்யும் அளவிற்கு அவன் தன்னையே தயாரிப்பான். எந்த அளவுக்கு தியாகம் செய்திருந்தால் அந்த நபரை
நபருக்காக எல்லாம் கொடுக்கும் அளவிற்கு சமர்ப்பணம் செய்வாங்க. எந்த அளவுக்கு சமர்ப்பணம் செய்தால் துன்பங்கள் வந்தாலும் நோய்கள் வந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபருக்காக தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை பெறுவதற்காக நோய்களை பெற்றுக்கொள்வார்கள். அதே நபர்கள் நோய்களை பெற்றாலும் துன்பத்தில் இருந்து கொண்டு அந்த நபருக்காக மீட்பை கொடுக்கவும் தயாராக கிறிஸ்து செய்தார். நம்மில் பலரும் செய்து கொண்டிருக்கின்றோம். திருமணத்தில் சொல்லுவீங்க, இன்பத்திலும் துன்பத்திலும். இங்கு பலிப்பீடத்தை சாட்சியாக வைத்து சொல்றமே தவிர வாழ்க்கையில் யாரும் இதை வாழ்ந்து காட்டுவதில்லை. இந்த பலிப்பீடத்தை சாட்சி சொல்றோம், எல்லாம் செய்வோம் என்று. ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ, நாங்கள் செய்கிறோமே இல்லையோ, இந்த திருச்சிலுவையில் மரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எமக்காக, நமக்காக இவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த ஆண்டவர் இங்கே தொங்குகின்ற காட்சி. உங்கள் அன்பு மாறலாம், என் அன்பு மாறலாம், தம்பதிகள் அன்பு மாறலாம், உறவுகள் அன்பு மாறலாம், நட்பு அன்பு மாறலாம், எல்லாருடைய அன்புகளும் மாறும். ஆனால் இந்த இயேசுவின் அன்பு மாறுமை என்று கேட்டால் ஒரு நாளும் மாறவே மாறாது. அதுதான் நிலையான அன்பு, அதுதான் பேரன்பு என்பதை ஆண்டவர் சொல்லாமலேயே கல்வாரியில் 3 ஆணிகள் தொங்கி தன்னுடைய வாழ்க்கையை நமக்கு முன்னால் சாட்சியமாக்கி இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, தவ காலத்தின் இறுதி காலகட்டத்தில் இருக்கின்றோம். அடுத்த வாரம் என்ன வாரம்? புனித வாரத்தை தொடங்க போகின்றோம். இந்த புனித வாரத்தில் தொடக்கத்தில் ஒரு பவனியும், புனித வாரத்தின் முடிவில் மற்றொரு பவனியும், நாம் 2 பவனியை சிறப்பிப்போம். ஒன்று, புனித வாரத்தின் தொடக்கத்தில் குருத்து ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த குருத்து ஞாயிறு எங்கிருந்து எங்கு போகின்றது என்று கேட்டால், குருத்து ஞாயிறு ஜெருசலேமில் தொடங்குகின்றது, ஜெருசலேமுக்குள் வருகின்றது. ஜெருசலேம் வெளியிலிருந்து, அதாவது பெத்தானியா என்ற கிராமத்திலிருந்து ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் பக்கத்திலிருந்து, பெத்தானியா என்ற கிராமத்திலிருந்து ஒலிவமலை வழியாக ஜெருசலேமுக்குள் நுழைந்து ஆண்டவர் ஆர்ப்பரிப்போடு ஜெருசலேம் ஆலயத்திற்குள் நுழைகின்றார். குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுவும் ஜெருசலேம் இருந்து, கெத்செமனிலிருந்து ஜெருசலேம் வழியாக எங்கே போகின்றார் என்றால் ஜெருசலேமுக்கு வெளியே கல்வாரி மலைக்கு போகின்றார். அப்போ இந்த 2 பாருங்க, 2ம் ஜெருசலேமை மையப்படுத்தி தான் நடைபெறுகிறது. 2 பவனிகளும் அதே இடத்தில் ஜெருசலேமில் நடக்கின்றது. அதே மக்கள், நபரும் அதே நபர், இயேசுவை மையப்படுத்தி ஜெருசலேமை மையப்படுத்தி நடப்பது அதே கூட்டத்துக்குள்ள தான் நடக்குது. வித்தியாசம் பெருசா ஒன்றும் இல்லை. இந்த பெத்தானியா, பிரியமானவர்களே, இந்த பெத்தானியாவின் சிறப்பு என்னவென்று கேட்டால் நிறைய இருக்குது. இந்த பெத்தானியாவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய முறை போயிருக்காரு. 1-2 முறை அல்ல, நிறைய முறை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் போயிருக்காரு. ஒன்று, இந்த பெத்தானியா லாசர் உயிர்த்தெழுந்த இடம். இந்த பெத்தானியா லாசர் உயிர்த்தெழுந்த இடம். 2வது பிரியமானவர்களே, இந்த பெத்தானியா லாசர் வீடு இருப்பதால், லாசர் இயேசுவுக்கு உச்ச நண்பன் என்பதால், இவர் ஓய்வெடுப்பதற்காக அடிக்கடி இந்த இயேசு லாசர் வீட்டு போவதும் பெத்தானியாவிற்கு போவதும் வழக்கமாக இருந்தது. 3வது பிரியமானவர்களே, புனித வாரம் தொடங்குவதும் இந்த பெத்தானியாவில் தான். முக்கியமானது, புனித வாரம் தொடங்குவதும் இந்த பெத்தானியாவில் தான். 4வது பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை நறுமண தைலம் கொண்டு கழுகிய இடமும் அதே பெத்தானியா தான். 5வது பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு விண்ணேற்றம் அடைகின்றார். விண்ணேற்றம் அடைந்ததும் அதே பெத்தானியாவில் தான். பாருங்க, பாடுகள் தொடங்குவதும் அவர் பாடுகளை முடித்து விண்ணேற்றம் அடைவதும் அதற்குள்ள இடைப்பட்ட எல்லாமே அங்கதான் நடக்குது. அப்போ பெத்தானியாவிற்கு ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடம் உண்டாயிருந்தது. அப்போ பெத்தானியாவில் இயேசு பாடுகளை தொடங்குகின்றார். 2வது பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனியின் வழியாக அவர் கல்வாரிக்கு போகின்றார். கெத்செமனிக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்னா, எண்ணெய் பிடி, எண்ணெய் ஆலை சொல்லுவாங்கல்ல. அப்போ எண்ணெய் பிடி, ஆயில் பிரஸ் ஆயில் சொல்லுவாங்கல்ல,
அப்போ பிரியமானவர்களே, என்னை பிடி. இந்த கெத்சமனியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழக்கம் போல அவர் கெத்சமனிக்கு வரவில்லை. எப்பவும் ஜெபிக்க வருவார். ஆனால் அன்னைக்கு வழக்கத்திற்கு மாறாக வேற மாதிரி வர்றாரு. வழக்கமா வரும்போதல்ல, இவர் சீயோன் மாளிகையில் திருப்பலியை தொடங்கி வைத்து விட்டு தான் அவர் கெத்சமனிக்கு வருகின்றார். வரும்பொழுது எந்த மனநிலையில் வந்தார் என்றால், ஒருவேளை நாளை மறுதினம் நான் சிலுவையில் அறையப்பட போகின்றேன், என்னோடு இருந்தவர்கள் எனக்கு எதிராக மாறப்போகின்றார்கள், கடவுள் விருப்பத்திற்கு தன்னையே சமர்ப்பிப்பதற்காக ஆண்டவர் கெத்சமனில் வருகின்றார். கெத்சமனில் வந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் யார் இந்த உலகத்திற்கு அழைத்து வந்தாரோ அதே நபரிடம் விட்டு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த கெத்சமனில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடுமையான வேதனைக்கு உள்ளாகின்றார், கடுமையான வேதனையை அனுபவிக்கின்றார். இரண்டாவது, இந்த கெத்சமனில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்த வியர்வை வியர்க்கின்றார். பாருங்க, எந்த அளவுக்கு அவருடைய மனது பாதிக்கப்பட்டிருந்தால், எந்த அளவுக்கு அவருடைய ஆன்மா கொதித்தெழுந்திருந்தால், இந்த ஆண்டவர் ரத்தம் வியர்க்கும் அளவிற்கு தன்னுடைய பாடுகள் எங்கே தொடங்கி வைத்திருக்கின்றார். மூன்றாவது பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை அழைத்த கடவுளுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்த இடம்தான் கெத்சமன். வயசு பையன், 33 வயசு. இந்த 33 வயசுல யாரும் வாழ்க்கையை துளைத்து கொள்ள விரும்புவதில்லை. ஆனால் இந்த ஆண்டவர் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அங்கே முழுவதுமாக சமர்ப்பித்த அவர் கீழ்ப்படுகின்றார். நான்காவது பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை ஜெபிக்க அழைப்பு விடுக்கின்றார். சும்மா இல்லை, வழக்கம் போல் போவதல்லாம அன்னைக்கு சொல்றாரு, ஜெபியுங்கள், 1 மணி நேரம் என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க உங்களால் முடியவில்லையா? அப்போ அவர் கேட்பது ஜெபிக்க அழைப்பு விடுக்கின்றார். ஐந்தாவது பிரியமானவர்களே, அப்பொழுது யூதாசு அவரை காட்டி கொடுக்கின்றார். யூதாசு காட்டி கொடுத்த இடமும் அதே கெத்சமன் தான். அடுத்த பிரியமானவர்களே, ஆண்டவர் சோர்வுற்று மனவேதனையோடு ஜெபித்த பொழுது தேவதூதர்கள் தாங்கிய இடமும் அதே ஜெருசலேம் தான். இயேசுவும் சீடர்களும் அடிக்கடி ஜெபித்த இடமும் அதே கெத்சமன் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அப்போ பாடுகளின் தொடக்கம் ஜெருசலேம், பாடுகளின் முடிவும் ஜெருசலேம். பாடுகள் தொடங்கும் பொழுது பெத்தானியாவில் இருந்து ஒலிவமலை வழியாக ஆண்டவர் ஜெருசலேமுக்கு வருகின்றார். ஜெருசலேமில் வந்து ஆர்ப்பரிப்போடு பேராலயத்துக்கு நுழைகின்றார். நுழைந்த பொழுதுதான் முதலாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆலயத்தை சுத்தம் செய்கின்றார். ஆலயத்தை சுத்தம் செய்கிற பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் சுத்தம் செய்து விட்டு தான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்து ஞாயிறன்று எப்படி அழைத்து வரப்பட்டார்? பெரிய வெள்ளிக்கிழமை அவர் எப்படி அழைத்து செல்லப்பட்டார்? கொஞ்ச நாளாக கவனிச்சு பாருங்க. குருத்து ஞாயிறு அன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து எப்படி ஜெருசலேம் ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டார்? இரண்டாவது, ஜெருசலேம் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலைக்கு எந்த நிலையில் அழைத்து செல்லப்பட்டார் என்பதை பற்றி சிந்திப்பது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஒன்று, அவர் பெத்தானியாவிலிருந்து ஜெருசலேம் வருகின்றார் குருத்து ஞாயிறு அன்றைக்கு. அப்பொழுது ஆண்டவர் அங்கு தன்னுடைய வாழ்க்கையை பயணத்தை தொடங்கும் பொழுது மக்கள் அவரை பார்த்து வாழ்க வாழ்க என்று வீர வசனம் பேசிக்கொண்டு இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஜெருசலேம் ஆலயத்திற்கும் அழைத்து கொண்டு வருகின்றார்கள். மறுபக்கம் ஜெருசலேமிலிருந்து ஆண்டவர் கல்வாரி மலைக்கு போகும் பொழுது பெரிய வெள்ளிக்கிழமை அன்று அவர் ஒழிக ஒழிக என்று அதே மக்களால் அழைத்து செல்லப்படுகின்றார். இரண்டாவது பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து ஜெருசலேம் வருகின்ற பொழுது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக்க பார்க்க வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள். அதனால் தான் அவருக்கு அரச உடை உடுத்தி அவரை ஜெருசலேமிற்கு அழைத்து வருகின்றார்கள். அதே மக்கள்
புனித வெள்ளிக்கிழமை அன்று ஜெருசலேமிலிருந்து கல்வாரி மலைக்கு அழைத்து செல்லும் பொழுது அவர் ஒழிக ஒழிக என்று அவருக்கு எதிராக வீரவசனம் பேசிக்கொண்டு அந்த மக்கள் அவரை அழைத்து சென்றார்கள். மூன்றாவது பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெதானியாவிலிருந்து ஜெருசலேம் வருகின்ற பொழுது இவருக்கு ஆர்ப்பரிப்போடு இவரை வரவேற்றார்கள். ஆர்ப்பரிப்போடு குருத்தோலைகளை கையில் என்று கொண்டு, குருத்தோலை பசுமை அடையாளம், அப்ப குருத்தோலையை கையில் எடுத்துக்கொண்டு இந்த மக்கள் அங்கிருந்து இவர் அழைத்து வருகின்றார்கள். இதே மக்கள் புனித வெள்ளிக்கிழமை அன்று கல்வாரி மலைக்கு அழைத்து செல்லும் பொழுது இவருடைய கைகளில் கோள்களும் ஈட்டியுமாய் இவரை கல்வனை பிடிப்பது போல் அழைத்து கொண்டு போகின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இயேசுவை பெதானியாவிலிருந்து அழைத்து வந்த பொழுது ஆடைகள் உடுத்தி அழைத்து வந்தார்கள். இதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஜெருசலேமிலிருந்து கல்வாரி மலைக்கு அழைத்து கொண்டு போவது தன்னுடைய எல்லா ஆடைகளும் கலைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு இந்த இயேசுவை அழைத்து கொண்டு போகின்றார்கள். மீண்டும் பார்க்கின்ற பிரியமானவர்களே, இந்த குர்த்தியார் ரெண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கிருந்து பெதானியாவிலிருந்து ஜெருசலேம் அழைத்து வரும்பொழுது இவருடைய வரவிற்காக வழி நெடுகிலும் துணிகள் விரிக்கப்பட்டு இவர் அழைத்து கொண்டு போகின்றார்கள். இங்கிருந்து பார்க்கின்றோம் ஜெருசலேமிலிருந்து கல்வாரி மலைக்கு போகும்போது இவரை கரடு முரடான வழியில், கற்களும் முற்களும் இந்த வழியில், பாதைகள் சரிய வழியில் இவரை அழைத்து கொண்டு போகின்றார்கள். இந்த பெதானியாவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தபொழுது இவருடைய கால்களுக்கு சுமூகமாக இருக்க மரக்கிளைகள் வெட்டி ரோடு முழுவதும் விரிக்கப்பட்டன. கல்வாரி மலைக்கு இவரை அழைத்து செல்லும் பொழுது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எந்த மரக்கிளை வெட்டி போட்டார்களோ அதே மரக்கிளையை இரண்டாக வெற்றி ஒன்றை குறுக்காகவும் மற்றொன்றை நெடுக்காகவும் வைத்து இவர் தோள் மீது சுமத்தி இவரை மனநோக செய்து அழைத்து கொண்டு போகின்றார்கள். பெதானியாவிலிருந்து வரும்பொழுது ஓசான்னா பாடி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை வரவேற்ற கூட்டம் இப்பொழுது அதே கூட்டம் இவரை ஒழிக ஒழிக இவர் கொல்லப்பட வேண்டும் என்று இவருக்கு எதிராக சாட்சிகள் சொல்லி இவரை அழைத்து கொண்டு போகின்றார்கள். பெதானியாவிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் தேவாலயம் வந்த பொழுது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெருசலேமில் உள்ள எல்லா அநியாயங்களும் தட்டி கேட்கின்றார், ஆலயத்தை சுத்தம் செய்கின்றார். இங்கு பார்க்கின்றோம் கல்வாரி மலையில் தன்னுடைய கடைசி துளி இரத்தத்தையும் சிந்திவிட்டு தன்னுடைய மக்கள் வாழ்வு பெற வேண்டும், தன்னுடைய மக்கள் மீட்பு பெற வேண்டும், தன்னுடைய மக்களின் பாப கரைகள் கழுகப்பட வேண்டும் என்று இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் தன்னுடைய கடைசி துளி இரத்தத்தையும் சிந்திவிட்டு தன்னையே சமர்ப்பித்து உயிர் பெறுகின்றார். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. அன்புக்குரியவர்களே, இந்த 3 நாட்களுக்குள் என்ன ஆச்சு மக்களுக்கு? இந்த 3 நாட்களுக்குள்ளாக மக்களுக்கு என்ன ஆச்சு? நேற்று வரை வாழ்க வாழ்க என்று சொன்ன அதே கூட்டம் இன்று ஒழிக ஒழிக என்று சொல்கின்றது. பிலாத்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு எனக்கு இவரை விடுவிக்க அதிகாரம் உண்டு என்று மக்களிடம் சொன்ன பொழுதும் மக்கள் சொல்கின்றார்கள், இவனை விடுவிக்க வேண்டாம், இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று அதே கூட்டம் முடங்குகின்றது. பாருங்க, இயேசு ஒரே ஆள்தான், வேற யார் அங்கில்ல. இயேசு தான் மையம், இடமும் ஜெருசலேம் தான், கூட்டமும் அதே கூட்டம்தான். பிரியமானவர்களே, இந்த 3 நாட்களுக்குள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்கும் எந்த துரோகம் செய்யவில்லை, எந்த குடும்பத்தையும் கெடுக்கவில்லை, செய்ததெல்லாம் நன்மை மட்டுமே செய்து வந்தார். இத்தனை ஆண்டுகளாக, ஏறக்குறைய 3 ஆண்டுகளாக எல்லா குடும்பங்களுக்கும், எல்லா வீதிகளுக்கும், எல்லா ரோடுகளும் நடச்சென்று அநேக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நன்மை செய்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 3 நாட்களுக்குள் என்ன பாவம் செய்து விட்டார், என்ன துரோகம் செய்து விட்டார், யார் குடும்பத்தை கெடுத்து விட்டார், யாருக்கும் துரோகம் செய்யவில்லையே. அப்படி இருந்தும் ஏன் இந்த மக்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள்? ஏன் இந்த மக்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக வீர முழக்கம் முழங்கினார்கள்? ஏன் இந்த மக்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் திட்டமிட்டார்கள்? ஏன் இந்த மக்கள் கிறிஸ்துவை அடித்து நொறுக்க வேண்டும் என்று, ஏன் இந்த மக்கள் இந்த கிறிஸ்துவை அடிப்பதற்காக சாட்டைகளை கொண்டு வந்தார்கள்? பிரியமானவர்களே, யாக்கோபு சொல்லுவார், நாக்கு மோசமானது, நாக்கு மோசமானது. 3ஆம் அதிகாரத்தில் 1 வாசிப்போம். நாக்கு மோசமானது. பிரியமானவர்களே, நாக்கு மோசமானது, எப்படி வேண்டுமானாலும் மாறும்,
நம்மில் பலரும் சொல்லுவாங்க, நாக்குக்கு எலும்பு இல்லை, எப்படி வேணா பேசும். இந்த கிறிஸ்துவை பார்க்கின்றோம். நேற்று வரை ராஜாவாக இருந்தவன் ராஜாவாக மாற்ற பயன்படுத்திய மக்கள் இப்பொழுது இதே கிறிஸ்துவை இதே மக்கள் ஏன் வதைக்க திட்டமிடுகின்றார்கள்? ஒருவேளை இந்த இயேசுவுக்கு வந்த துரோகம், இந்த இயேசுக்கு வந்த சிலுவை மரணம், இந்த இயேசுக்கு வந்த சாட்டையடிகள், இந்த இயேசுக்கு எதிராக வந்த வீர முழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பந்தங்கள், நம்மோடு பயணம் செய்கிறவர்கள், நம்முடைய சக ஊழியர்கள் செய்திருந்தால் நாம் என்ன செய்திருப்போம்? நன்மை ஏதாவது அவர் செய்ய திட்டமிட்டிருந்தால் அந்த நன்மையை அப்படியே முறியடித்திருப்போம். அந்த குடும்பத்திற்கு ஏதாவது நாம் திட்டமிட்டு செய்ய நினைத்திருந்தால் அந்த திட்டங்களை அப்படியே கழித்திருப்போம். எனக்கே அவன் துரோகம் விட்டானா, பார்த்துக்கிறேன். மனிதனை போல் அல்ல கடவுள். நம்முடைய உறவுகள் தற்காலிகம். பிரியமானவர்களே, கணவன் மனைவி அன்பு செய்யலாம், மனைவி கணவனை அன்பு செய்யலாம், பெற்றோர் பிள்ளைகள் அன்பு செய்யலாம், பிள்ளைகள் பெற்றோர் அன்பு செய்யலாம், உறவுகள் சொந்தங்களை அன்பு செய்யலாம், சொந்தங்கள் பந்தங்கள் அன்பு செய்யலாம், நட்பு வட்டங்கள் அன்பு செய்யலாம். எந்த எக்ஸ்ட்ரீம்னா போகலாம். சொல்லுவாங்க, உனக்காக நான் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். யாரும் கொடுக்க போவதில்லை. பெற்ற மகனுக்கே கிட்னி வேண்டும், பெற்ற மகனுக்கே லிவர் வேண்டும், பெற்ற மகனுக்கே ஏதாவது உறுப்பு வேண்டும் என்று கேட்டால் எத்தனை தாய்மார்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய குடும்பங்களில். எந்த தாயும் எந்த தகப்பனும் தனது மகனுக்காக வேண்டுமெனால் உழைக்கலாம், வேண்டுமெனால் படிக்க வைக்கலாம், வேண்டுமெனால் பதவியை பெற்றுக் கொடுக்கலாம். ஆனால் தன்னுடைய மகனுக்காக தன் உயிரை கொடுக்கும் அளவுக்கு எந்த உறவும் நம்முடைய மக்கள் மத்தியில், நம்முடைய குடும்பத்தின் மத்தியில் பெருசாக காணப்படுவதில்லை. ஆனால் உனக்காக, எனக்காக, நமக்காக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் ஏற்றார் என்றால், பிரியமானவர்களே, வார்த்தை கூறுவது போல் பெற்ற தாயும் தகப்பனும் சொந்தங்களும் பந்தங்களும் எல்லாம் மறந்தாலும், உலகத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் மறந்தாலும், நான் உன்னை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு உனக்கு சாட்சியாக மாற்றப்பட்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அனுபவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருது, நாம் அன்பு செய்கின்றோம், பிள்ளைகளை, பெற்றோரை, உறவுகள் அன்பு செய்கின்றோம். இவர்கள் வழியாக துன்பங்கள் வருகின்ற பொழுது நம்முடைய கேள்வி என்னவாக இருக்கும்? இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு இந்த கடவுள் எங்க இருக்கிறாரு? இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், எல்லாம் போயிடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன், எல்லாம் போயிடுச்சு. பிரியமானவர்களே, நம்முடைய கேள்விகளுக்கு முன்னால் கடவுள் சொன்ன ஒரே பதில், நான் உனக்காக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றேன். உனக்காக சிலுவை தொங்கிக் கொண்டிருப்பவர் கிறிஸ்து மட்டும்தான். ஒருவேளை சொன்னது போல திருப்பலியில் உங்களுடைய சமர்ப்பணத்தை கிறிஸ்துவுக்கு முன்னாடி திருப்பலியில் மத்தியில் நீங்க சொல்றீங்க, இன்பத்திலும் துன்பத்திலும். ஆனால் பிரியமானவர்களே, இதே கணவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் பிரிந்து போகின்ற போது, இதே பெற்றோர்கள் பிள்ளைகளை பிரிந்து போகின்ற போது, இதே உறவுகள் பிரிந்து போகின்ற போது நாம் என்ன செய்கிறோம்? கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? அந்த கடவுள் அப்பொழுதும் சொல்லுவார், உனக்காகத்தான் நான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய கேள்விகள் கேட்கின்றோம், நிறைய கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை சோர்ந்து போகின்ற போது, வாழ்க்கையில் கஷ்டம் அதிகரிக்கிற போது, நெருக்கடிகள் வருகின்ற போது, கடன் தொல்லை கூடுகின்ற போது, நினைத்த காரியங்கள் நடக்காமல் போகின்ற போது, எல்லா துன்பங்களும் மாறி வருகின்ற போது, குணப்படுத்த முடியும் நோய்கள் வருகின்ற போது நாம் கேள்விகளை கேட்கின்றோம். கடவுளுக்கு கண்ணிலையா? பைபிள்ல நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. கடவுளும் சிலரை பார்த்து கேள்வி கேட்கின்றார். தொடக்க நூலில் பார்க்கின்ற பிரியமானவர்களே, கடவுள் ஆதாம் ஏவாளை பார்த்து கேள்வி கேட்கின்றார், நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? காயினை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கின்றார், உன் சகோதரன் ஆபேல் எங்கே? ஆகாரை பார்த்து கேள்வி கேட்கின்றார், ஆகார் எங்கிருந்து வருகின்றாய், எங்கே போகின்றாய்? சாராளை பார்த்து கேள்வி கேட்கின்றார், ஏன் சிரித்தாய்? கடவுளால் ஆகாதது எதுவும் உண்டோ? ஈசாக்கு கேள்வி கேட்கின்றான், அப்பா, என்னிடம் நெருப்பும் விறகும் உள்ளனவே, பலி அர்ப்பிப்பதற்கான பலிக்கடா எங்கே என்று.
தாவீது அரசனை பார்த்து கேள்வி கேட்கின்ற ஆண்டவரை கடவுள். இப்படி நிறைய கேள்வி வருது. யோபு பார்த்து கேட்கின்றார், யோபுவின் நண்பர்களை பார்த்து கேட்கின்றார். எல்லாம் கேட்ட கடவுள் கடைசியாக அன்னை மரியாள் ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார், இது எப்படி நிகழும்? அன்னை மரியாள் மீண்டும் கேட்கிற மகனை பார்த்து, ஏன் மகனை இப்படி செய்த? மகன் அவரை பார்த்து கேட்கின்றார், உங்களுக்கு தெரியாதா நான் என்னுடைய தந்தையின் வீட்டில் இருப்பேன் என்று? கடைசிய கல்வாரி மலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பனை பார்த்து கேட்கின்றார், தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல் கேள்விகள் ஆண்டவரை பார்த்து மாறி மாறி கேட்டுக்கொண்டிருப்போம். மனிதனை போல் அல்ல கடவுள். உனக்காக மரித்த கடவுள் உன்னை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார், நிலையாக அன்பு செய்கின்றார். யோவான் நற்செய்தி 3:10 சொல்லுவோம், உனக்காகத்தான் ஆண்டவர் மேலிருந்து இறங்கி வந்திருக்கின்றார். உன்னை அன்பு செய்வதனுடைய அடையாளம் தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மை போல் தற்காலிகமான அன்பு அல்ல. கணவன் மனைவி அன்பு செய்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. திருமணமாகி மாதங்களுக்குள் வருடங்களுக்குள்ளாக காதலித்த மனைவியை கைவிட்டு விட்டு அடுத்த மனைவியை தேடிக்கொண்டு போவது, காதலித்த கணவன் அன்பு செய்த மறந்துவிட்டு அடுத்த கணவன் தேடிக்கொண்டு போவது. நல்ல வீடு கட்டியிருப்பீங்க, சொந்த வீட்டை அன்பு செய்ய முடியாமல் பக்கத்தை வீட்டை பார்த்து பொறாமப்படுறது, அடுத்த நபரை பார்த்து பொறாமப்படுது. பிரியமானவர்களே, நம்முடைய அன்பை போல் அல்ல கடவுளின் அன்பு என்பது. கடவுளின் அன்பு நிலையானது, நிம்மதி தரக்கூடியது. உம்மிடம் உள்ளது பேரன்பு. இந்த பேரன்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுவைக்க வேண்டும் என்றால் கல்வாரியில் மரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடி சென்றால் ஒழிய, கல்வாரி மலையில் மரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்தால் ஒழிய, ஒரு நாளும் நாம் எத்தனை தவக்காலங்களை கொண்டாடினாலும் நாம் மாறப்போவதில்லை. கல்வாரியை அனுபவியுங்கள், கல்வாரி அனுபவியுங்கள். ஒரு முள் குத்தும் பொழுது எவ்வளவு வலி வலிக்கிறது. அவ்வளவு பெரிய மரத்தை சுமந்த கடவுள், அவ்வளவு பெரிய சாட்டை வாறுகளால் அடிக்கப்பட்ட கடவுள், அவ்வளவு பெரிய ஆணிகளை குத்தி ஏற்றிய கடவுள் தன்னுடைய 2 கரங்களை விரித்து பிடித்து கொண்டு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் உங்களை அன்பு செய்கின்றேன். பிரியமானவர்களே, கடவுள் சிலுவையில் மரித்தார் என்றால் கடவுளுக்கு ஒரு திட்டம் உண்டாயிருந்தது. இவன் சிலுவையில் மரிக்கப்பட வேண்டும். பல முறை சொல்லியிருக்காரு, நான் சிலுவையில் மரித்தால் ஒருவேளை 3ஆம் நாள் அல்ல, அவர் தெளிவாக சொல்றாரு, என்னை பாருங்க 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று. 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் தெளிவாக சொல்றாரு. பல முறை சொன்னார் அப்போஸ்தலருக்கு. அப்போஸ்தலர் மண்டைக்கு ஏறல. நாமும் அப்படிதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகின்றார், துன்பங்கள் வேளையில் துவண்டு போகாதீர்கள். இயேசு சிலுவையில் மரிக்கப்படவில்லை என்றால் இங்கு நீங்களும் நாங்களும் இப்போது இன்னது அமர்ந்திருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். இயேசு சிலுவையில் மரிக்கப்பட்டார் என்றால், இயேசு சிலுவை அறையப்பட்டார் என்றால், இயேசு சிலுவை தன்னை சமர்ப்பித்தார் என்றால், பிரியமானவரே, அதற்கு பின்னால் மிகப்பெரிய திட்டம் உண்டாயிருந்தது. அந்த திட்டம் தான் இப்போ நீங்களும் நாங்களும் இங்கு அமர்ந்து கொண்டிருப்பது. இந்த கல்வாரி மலையிலே என்றால் திருச்சபை இல்லாமல் இருந்திருக்கும். கல்வாரி மலையிலே இல்லாமல் இருந்தால் இந்த திருப்பலி இல்லாமல் இருந்திருக்கும். கல்வாரி மலையிலே என்றால் ஒரு அருட்சாதனம் இல்லாமல் இருந்திருக்கும். பிரியமானவர்களே, கல்வாரி மலை வெளிப்பாடுதான் இன்று கத்தோலிக்க திரு அவை உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அடையாளம். உன்னுடைய வாழ்க்கையில் சிறிய பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை வந்தாலும், மலையே மூழ்கடிக்கப்பட்டாலும், கப்பலே மூழ்கடிக்கப்பட்டாலும், வாழ்க்கையே சரிந்து விழுந்து போனாலும், பிரியமானவர்களே, துவண்டு போய்விடாதீங்க. இந்த சிலுவையை உற்று நோக்குங்கள். சிலுவையை தொங்கிக் கொண்டு ஆண்டவரை உற்று நோக்குங்கள். அவருடைய வழியை உங்களுடைய வழியோடு சேர்த்து வைத்து பாருங்கள். இந்த சிலுவையோடு உங்களுடைய பாடுகளை சேர்த்து வைத்து பாருங்கள். உங்கள் உழைப்பை சேர்த்து வைத்து பாருங்கள். ஒருவேளை கல் தூணை கட்டி அடிக்கப்பட்ட பொழுது எத்தனை அடிகள் அவருடைய உடலை கீறியது. கல்துணி கட்டி அடிக்கப்பட்ட பொழுது எத்தனை சாட்டை உடலை கீறியது. கல்துணி கட்டி அடிக்கப்பட்ட பொழுது அவருடைய வாழ்க்கையை துளைத்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான அடிகள். பிரியமானவர்களே, தன்னோடு இருந்தவர்கள் தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய பேர் நண்பர்களாக, அன்பர்களாக, உறவுகளாக, நட்புகளாக, உயிர் கொடுக்கும் தோழர்களாக வாழ்ந்து வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலையால் பிரியும் பொழுது
நம்முடைய மனது எவ்வளோ வலி வலிக்குது. சொல்கிறோம், தனிமை வாட்டுது, கவலை வாட்டுது, தூக்கம் வரல, நோய்கள் அதிகமாகுது, மன அழுத்தம் அதிகமாயிடுச்சு, அப்படி இப்படி சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் கெடுத்து கொள்ளவில்லையா? பிரியமானவர்களே, ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ரோமன்ஸ் 8:35 தெளிவாக சொல்லுது, கிறிஸ்துவை நீ உண்மையாகவே அன்பு செய்தால். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்ற முறையில், ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில் இந்த இயேசுவை நீ உண்மையாகவே அன்பு செய்தால் இந்த வார்த்தை உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ரோமன்ஸ் 8:35 கூறுகிறது, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது எது? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது எது? கஷ்டமா? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது வேதனையாம், நெருக்கடியாம், இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையாம், இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? பிரியமானவர்களே, உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்துவை அன்பு செய்தால் உங்களுடைய பாடுகளை கொண்டு வைங்க. காலில் செருப்பு இல்லை, செருப்பு வாங்க வழி இல்லை, கஷ்டப்படாதீங்க. நீங்கள் அடுத்தவனை பார்த்து நீங்கள் கவலைப்படுவதில் உனக்கு முன்னால் ஒருவன் கால் இல்லாமல் நிற்பார், அவரை பாருங்க. உனக்கு கடவுள் இவ்வளோ ஆசை கொடுத்துருக்காரு, நீங்கள் அவருடைய கஷ்டத்தை பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை சோறு கிடைக்கும், ஆனால் ஒருவேளை சோற்றுக்கும் வழி இல்லாமல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் கஷ்டப்படுறாங்க, நினச்சி பாருங்க. உனக்கு ஒருவேளை தங்குவதற்கு நல்ல வீடுகள் உண்டாகும், மழை நேரங்களில் ஒதுங்கக்கூட இடமில்லாமல் ஒடுகின்ற வீடுகள், எத்தனையோ வீடுகள் உண்டு. சந்தோஷப்படுங்க பிரியமானவர்களே, நன்றி சொல்லுங்க. வாழ்க்கையில் கிறிஸ்து சமர்ப்பித்தார், கிறிஸ்து சமர்ப்பித்தார். ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாமும் நன்றி சொல்ல வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர் இல்லை என்றால் இங்கே அமரக்கூடிய தகுதி நமக்கு இல்லை. நம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். நீங்கள் போகிறீங்க, வரீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, ஸ்கூல் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, எங்கெங்கே போகிறீங்க, திரும்பி வரீங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நிறைய ஆசீர்வாதம் கடவுள் கொடுத்திருக்கின்றார். சின்ன சின்ன குண்டூசி கோணி ஊசி சாக்கு சொல்லி கடவுளை விட்டு தயவு செய்து பிரிந்து போயிடாதீங்க, தயவு செய்து பிரிந்து போயிடாதீங்க. இந்த கடவுள் நீங்கள் இங்கே இப்போ உட்காரத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார், ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. நீங்கள் நினைக்காதீங்க, நான் வந்தேன், நான் ஜெபிக்கிறேன், நான் பூசையில் பங்கு பெறேன். இல்லை, நீங்கள் ஜெபத்தில் பங்கெடுக்க, திருப்பலியில் பங்கெடுக்க கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததால் தான் நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு நாளும் ஒரு நபரும் இங்கே அமர முடியாது. ஏன்னா நான் இப்போ நான் கொஞ்சம் நினச்சி பார்த்தேன், எனக்கு இதே இதயத்தில் மதுரையில் விளாத்திக்குளம் சென்ட் ஜான் டி பீட்டர் சர்ச்சில் என் டேட் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு நான் அங்கே தான் போனேன், அங்கே தான் புக் பண்ணேன். செகண்ட் தான் புக் ஆச்சு. லூயிஸ் வார் சொன்னார், தம்பி நீ போயிட்டு வாடா. அப்புறம் அங்கே வேலை ஆளை மாற்றி விட்டுட்டு கடவுள் திட்டம்னா இது நான் பங்கு ஃபாதரோ இல்லை லூயிஸ் ஃபாதரோ அப்படிலாம் இல்லை, கடவுள் திட்டம் இருந்தது. இந்த வருஷம் நான் தான் இங்கே வரணும் அப்படின்னு எழுதி ஒட்டி வச்சிருக்குது. கடவுள் அழைப்பு கொடுத்தார், குருக்கள் வழியாக வந்திருக்கிறேன். பிரியமானே, கடவுள் அழைப்பு இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் நாம் இங்கே அமர முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையை மாற்றுங்கள். அடுத்தவனோடு நீங்கள் கம்பேர் பண்ணது நிறுத்திட்டு உங்கள் வாழ்க்கை கொண்டு வந்து இந்த சிலுவையோடு கம்பேர் பண்ணி பாருங்க, வாழ்க்கை அழகாக மலர்ந்து கொண்டிருக்கும். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும் குறை சொல்லலை. ஆதாம் ஏவாள் மாற்றி மாற்றி குறை சொன்னாங்க, நீ கொடுத்தவ. இயேசு குறை சொல்லலை, இயேசு கடவுள் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் சிறப்பாக இந்த தவ காலத்தில் கடவுள் நமக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுத்திருப்பார். ஒருவேளை நோயாக கூட இருக்கலாம், நோயாக இருக்கலாம், ஒருவேளை கடன் தொல்லையாக இருக்கலாம், நெருக்கடியாக இருக்கலாம், வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். என்ன பிரச்சனை தானே பிரியமானவளே,
இந்த தவக்காலத்தில் இந்த திருச்சிலுவையோடு சேர்த்து வையுங்க, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த திருச்சிலுவையோடு சேர்த்து வைங்க, உங்களுடைய வாழ்க்கை மேன்மைப்படுத்தப்படும். இந்த திருச்சிலுவை சேர்த்து வைங்க, நீங்கள் நினைத்த காரியங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தரும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கூறுவது போல் ஆசீர்வாதமாயிருப்பாய். எப்பொழுது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது. அப்போ நீங்களும் நாங்களும் இந்த கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் அமோக ஆசீர்வாதம், அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்று இந்த உலகத்தில் வாழ்வோம். இல்லை என்றால் பிரியமானவர்களே, நாம் ஒரு நாளும் கடவுளை பழிக்க கூடாது. கல்வர்கள் 2 பேர் பழிச்சாங்க. அதில் ஒருத்தன் மனம் மாறிட்டான், இன்னொருத்தன் அப்படியே இருந்தான். மனம் மாறி பார்த்து ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது இதே நிமிடத்தில் வான் வீட்டில் இருப்பாய் என்று. மற்றவனை பார்த்து ஒன்றும் சொல்லலை. அப்போது மனம் மாற்றம் பிரியமாவளே, நல்ல ஒரு மாற்றத்திற்கான வழியை தேடுங்கள். நல்லா ஜெபியுங்கள், நல்லா ஜெபியுங்க. முடிந்த அளவுக்கு வாழ்க்கையை விட்டு கொடுங்க, குறை சொல்லாதீங்க. கணவன் மனைவியாக ஜெபியுங்க, பெற்றோர் பிள்ளையாக ஜெபிங்க, குடும்பத்தில் உட்கார்ந்து ஜெபிங்க. எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் மேன்மைப்படுத்தப்படும். கடைசியாக யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சமாரிய பெண் வருவார் கிணற்றருகில். ஆண்டவரை பார்த்து கேட்பார், எப்படி தண்ணி எடுப்ப? கடவுள் அவரிடம் பார்த்து சொன்னது, வாழ்வு தரும் தண்ணீர் என்கிட்ட இருக்குது. பிரியமானவளே, ஜெபியுங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய போக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கங்கு போர்கள் வெடித்து கொண்டிருக்கின்றது. இந்த தூய ஆவியிடம் பெற்றுக்கொண்டு ஜெபியுங்க. தூய ஆவியை பெற்றுக்கொண்டு உலக அமைதிக்காக, பாப்பரச சொல்றாரு, உலக அமைதிக்காக நல்லா ஜெபியுங்க. முடிந்த அளவுக்கு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தோடு முழங்கால் படியேற்று இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொடுங்க. வாழ்வு தரும் தண்ணீர். நீங்கள் ஹோட்டலுக்கு போகலாம், வேறு எங்கேயாச்சும் போகலாம், எங்கே வேணால் போகலாம். பிரியமானவர்களே, எங்கு போனாலும் நம்முடைய வாழ்க்கை இந்த ஆலயத்தை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த பலிபீடத்தை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்க வேண்டும். இயேசு இங்கே தொடங்கினார், இங்கு தான் முடித்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் இங்கே தொடங்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இவ்வுலகத்திற்கு வந்த பொழுது எந்த நோக்கத்தில் வந்தாரும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டுத்தான் அவர் மேலே சென்றார். அப்போ நம்முடைய அழைப்பிற்கு பின்னால் மிகப்பெரிய திட்டம் உண்டு, மிகப்பெரிய திட்டம் உண்டு. அந்த திட்டத்தில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்றால், இயேசு கெத்செமனில் முழங்கால் படியிட்டார் என்றால் அவரோடு சேர்ந்து அந்த திட்டத்தில் பங்கெடுக்க நாமும் தயாராகுவோம். சொல்லுவோம், தந்தையே, உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.